World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். முதல் பேச்சாளராக தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயனுடைய மகளிர் அணி செயலாளர் ஐஸ்வர்யம் மஞ்சுளாதேவி அவர்கள் கிரகங்கள் பேசும் உங்கள் வாழ்க்கை ரகசியம், நம்மளுடைய வாழ்க்கையுடைய ரகசியங்களை கிரகங்கள் எப்படியெல்லாம் சொல்லுகிறது அப்படின்ற விஷயங்களை தனக்கே உரிய பாணியில் வழங்க வருகை தருமாறு அன்புடன் வேண்டிக் கொண்டு இந்த நேரத்தில் அவடம் ஒப்படைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த எனது குருநாதர் மணிதர் சார் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியின் அன்பர்கள் அனைவருக்கும், நம்மளது ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி, ஆன்லைன் பிரின்சஸ் அண்ட் தன் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் வழியாக கண்டுகளித்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய முத்துப்பண்ணி அண்ணா அவர்களுக்கும் கதிரண்ணா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கிரகங்கள் பேசும் வாழ்க்கை ரகசியம். சரிங்களா? இதுதான் நம்ம டைட்டில். பரணியனா அப்படியே பார்க்குறாரு. சரிங்களா? எப்பவுமே ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் தானே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். எப்பயுமே ஒரு படம் கதை எப்படி இருக்கோ இல்லையோ தெரியாது, டைட்டில். சரிங்களா? ஏன்னா நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம்? ராகு காலத்தில் இருக்கிறோம். அப்போ எப்படி இருக்கணும்? அதுதான் வேகமாக இருக்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபைனலி இன்றைக்கி நம்மளுடைய டைட்டில் என்னென்னா கிரகங்கள் பேசும் வாழ்க்கை ரகசியம். இப்போ நாம் பிறக்கும் இப்போ நம்ம ஜாதக கட்டம் இருக்குன்னா அது நாம் ஜோதிடம் கற்றுக்கிட்டு போடுறோமா, இல்லை நம்ம அப்பா ஜாதகம் எழுதும் பொழுது தான் நம்ம ஜாதக கட்டம் வடிவமைக்கிறாங்களா? சொல்லுங்க. இல்லை, நாம் எப்போ இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையை நாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் ஆகுதோ அந்த நிமிஷத்துலேயே நமக்கான நவ கிரகங்கள் அடங்கிய கட்டங்கள் நிர்ணயம் ஆகுது. இதுதான் உண்மை. சரிங்களா? அப்போ அந்த கட்டத்தை இப்போ ஒவ்வொரு நிலைமையும் நாம் கணிக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தான் நம்ம ஜோதிடர்கள். சரிங்களா? இப்போ நான் என்கிட்ட நான் சனி பகவானை தூக்கி உச்சத்துலையும், இன்னொருத்தட்டு போனால் ராகு பகவானை தூக்கி கீழலையும் போடுறாங்களா? இல்லவே இல்லை. ஜோதிடர்கள் எந்த மாயாஜாலமும் மந்திரஜாலமும் பண்ணுறதில்லை. சரிங்களா? கிரகங்கள் எப்போ நாம் இந்த உலகத்தில் ஜனனிக்கிறோமோ அப்போ என்ன கிரக நிலையில் அந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குதோ, அது எந்த ராசி கட்டத்தில் இருக்குதோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அச்சாரம். அப்போ அந்த நிலைமையில் உங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த நிலைமையில் இருந்ததோ அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய ரகசியத்தை பொதிஞ்சு வச்சுருக்குது. வேறு எங்கேயுமே இல்லை. சரிங்களா? அது எங்கே இருக்குது? உங்களுடைய ஆனால் வாய்ஸ் ஆடியபிளாக இருக்கா? சரிங்களா? அந்த உங்களுடைய ரகசியத்தை அப்போவே பொதிச்சு வச்சுட்டாங்க. வேறு எங்கேயும் நம்ம தேட வேண்டியதில்லை. சரிங்களா? அதனால் இப்போ எனக்கு அப்படி இருக்குமா? அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நாம் பண்ணுறது என்ன அப்படின்னம்னா, உங்களுக்கு வீடு கட்டுற நிலை எப்போ வரும், கல்யாணம் எப்போ நடக்கும், சரிங்களா? அதே மாதிரி வாழ்க்கை துணை எப்போ வருவாங்க, உங்களுக்கு வாழ்க்கை எப்போ நல்ல நிலைமையில இருக்கும், உங்களுக்கு கல்வி எப்படி இருக்கும், உங்கள் குணம் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொன்று இருக்கு. சரிங்களா? ஒரே கிரகம் எல்லா வேலையும் செய்தா? சரிங்களா? அப்போ ஒரு கிரகம் எல்லா வேலையும் செஞ்சா எதுக்கு மீதி இருக்கிற 8 கிரகம் இருக்குது? எல்லாமே தூங்கலாம்ல. ராசி கட்டத்தில் ஒரே ஒரு கட்டத்தை ஒரே சூரியன் தான் எல்லாமே அப்படின்னா சூரியனை மட்டும் போட்டுடலாம். 8 கிரகம் தேவையில்லை. பட் அப்படி இல்லை. இப்போ நாமளே இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்லயே ஒருத்தர எல்லா வேலையும் செய்யறோம். சரிங்களா? இப்ப ராசி கட்டங்கிறது நாம நினைச்சுக்கோங்க, நம்ம ஃபேமிலின்னு நினைச்சுக்கோங்க. சரிங்களா? வேற எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம ஃபேமிலி அப்படின்னம்னா, இப்ப நான் ஒரு அம்மா அப்படின்னா நானே எல்லா வேலையும் செஞ்சுறேன்னா இல்ல. சரிங்களா? இப்ப சமைக்கிறது எல்லாம் பண்றேன்னா நான் செய்யறேன். இப்போ வேலைக்கு போகிறது, பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னா ஹஸ்பண்ட் செய்கிறார். சரிங்களா? அப்போ படிக்கணும்னா குழந்தை செய்கிறா. அப்போ அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணணும்னா அவங்களுடைய தாத்தா பாட்டி மாமனார் மாமி. அப்போ ஒவ்வொரு கேரக்டருக்கும், சரிங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு. அதே மாதிரி தான் கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு. அதை நம்ம கட் அண்ட் கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ சூரியன் அப்படின்னா அவர் எதுக்கான விஷயங்கள், நான் அதை ஆல்ரெடி நான் சொல்கிறேன் தான், வேற எங்கேயுமே நீங்கள் தேட வேண்டியதில்லை. ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவம், ராசியினுடைய காரகத்துவம், பஞ்சபூத தத்துவம், இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். வேற இந்த ஜோதிடங்கிறது வேற எங்கேயுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ சூரியன் அப்படின்னா அவர் என்னதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும்? அதை தாண்டி தாத்தா அப்பா அதே ரொட்டீனாக வர வேண்டாம். வேற ஏதாவது யோசிங்க. நான் சொல்லிட்டேன், நம்மன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ நமக்குரிய இதில் சூரியன் அப்படிங்கிறது என்ன சார்? எலும்பு குட்.
பட் இருந்தாலும் என்னுடைய தன்னம்பிக்கை, சரிங்களா, என்னுடைய தன்னம்பிக்கை ஏதோ காரணமாக இருக்குது, சூரியன் காரணமாக இருக்குது. ஓகேங்களா. ஒருத்தருக்கு தன்னம்பிக்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சூரியன் அவர்களுக்கு பலமாக இருக்கணும். அப்போ வீக்காக இருக்குதுன்னா என்ன பண்ணணும், பலப்படுத்தணும். சரிங்களா. அப்போ ஒரு குழந்தையோ யாரோ வீக்காக இருக்காங்க, தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, அதே மாதிரி விடாமுயற்சியை ஈஸியாக ஃபெடப் ஆயிடுறாங்க, அந்த எபிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா அதனுடைய ரகசியம், அந்த தன்னம்பிக்கைக்கான ரகசியம் எங்கே பொதிஞ்சிருக்குது அப்படின்னா அந்த சூரியன்கிற காரகத்துவத்தில், அது சூரியனில் தான் பொதிஞ்சிருக்குது. சரிங்களா. அப்போ அவனுடைய ஜாதகத்துல சூரியனை நீங்க வலுப்படுத்தினீங்கன்னாவே அந்த தன்னம்பிக்கை, அதுக்கான முயற்சிகள் எல்லாமே என்ன ஆகும், சக்சஸ் ஆயிரும். சரிங்களா. அப்போ சூரியனுக்கான விஷயங்கள் என்னென்ன, நார்மலாக டே டு டே லைஃப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம பண்ணினாவே போதும். லாஸ்ட் மீட்லேயே நான் சொல்லியிருக்கேன், என்ன பண்ணணும், டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும், டெய்லி என்ன பண்ணணும், அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன்னா சூரியன்னா யார் சொல்லியிருக்கோம், அப்பா தாத்தா, அது மாதிரி எல்லாமே சூரியனுக்கான காரகங்கள். அப்போது சூரியனை ஒருத்தர் வளம் படுத்தணும் அப்படின்னம்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி டெய்லியும் அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கனாவே ஒரு குழந்தைக்கு தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எனி டைம் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவன் இண்டிபெண்ட்டாக ஃபேஸ் பண்ண முடியும். சரிங்களா. அதுக்கு அடுத்தது ஒரு குழந்தைக்கு சந்திரனுடைய காரகத்துவம் என்ன, மன தைரியம். ஓகேவா. மனசு, ஏன்னா மனசு வீக்காக இருந்ததுன்னா டோட்டலாக நீங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் ஜெயிக்கவே முடியாது. பணம் காசு, நான் உடம்பு நல்லா இருக்குது, பணம் காசு கட்டுக்கட்டாக இருக்குது, ஏன்னா மனசு சரியில்லைன்னா உங்களால் எந்த வேலையும் பண்ண முடியாது. லாஸ்ட் டைம் நான் அதை தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா மனசு தான் உங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம். சரிங்களா. அந்த ஆயுதத்தை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினா மேலேயும் போகலாம், கீழேயும் டவுன் ஆயிடலாம். ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மன சஞ்சலங்கிறவங்க ஒரு நிமிஷம் வந்ததுனாவே என்ன ஆயிடுறாங்க, எவ்வளோ பெரிய மனுஷனுகளாக இருந்தாலும் கீழே வந்துடுறாங்க. சரிங்களா. அவ்வளோ வில் பவர் எதுக்கு இருக்குதுன்னா சூரியனுக்கு அல்ல சந்திரனுக்கு இருக்குது. ஒரு வீட்டில் அப்பா இல்லாத வீடு கூட ஜெயிச்சு வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். அம்மா இல்லாத வீடு ஜெயிச்சு வருதுன்னா அது ரொம்ப 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 1000ல் 1 தான் இருக்குது. நல்லபடியா இல்லைன்னா கைட் பண்ணி கொண்டு போறதுக்கு இன்னொரு சந்திரனை தான் தேடுறாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க, சூரியன் இல்லாத குடும்பம் சந்திரன் இண்டிபெண்டா இருந்து ஜெயிக்க வச்சிருது. ஏன்னா சந்திரன் இல்லாத குடும்பமா இருந்ததுன்னா இன்னொரு சந்திரனை தான் தேடி ஜெயிக்க வைக்கிறதுக்காக காரணம் சொல்றாங்க. அம்மா இருந்தா தான் கைட் பண்ணி குழந்தை கொண்டு வர முடியும். அதுக்காக இன்னொரு மேரேஜ் பண்ணேன். சரிங்களா. பட் இதுல இருந்து என்ன தெரியுது, சந்திரன் இஸ் வில் பவர். சரிங்களா. அப்போ ஒருத்தருக்கு பவர் அதிகமாக இருக்கணும், தன்னால் எல்லாம் முடியுங்கிற மன தைரியம் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்கே பொதிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன்லாம் பொதிஞ்சிருக்கு. சரிங்களா. அதே மாதிரி என்னன்னா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு அடிக்கடி நம்ம சொல்லுவோம். உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண பழகணும். எவன் ஒருத்தர் தன்னுடைய ஐம்புலன்களை நம்மளுடைய உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் சக்ஸஸ் ஆயிடுறான். ஓகேங்களா. அதனால அதனுடைய ரகசியங்கள் எல்லாம் எங்கே பொதிஞ்சிருக்குன்னா அந்த சந்திரனுடைய கிரகத்துல தான் பொதிஞ்சிருக்கு. அப்போ யார் ஈஸியாக எமோஷனல் அடிக்டாக இருக்காங்களோ, ஓகேங்களா, அப்போ அவங்களுக்குலாம் என்ன பண்ணணும், சந்திரன் சம்பந்தமான விஷயங்களை பரிகாரங்களை ஆக்டிவேட் பண்ணணும். 6, 8 அந்த கணக்கே நீங்கள் பேசாதீங்க. சரிங்களா. இது டே டு டே லைஃப் நம்ம சக்ஸஸ் பண்ணணும்னு நமக்கு தேவையான விஷயங்கள். சரிங்களா. அப்போது இப்போ சந்திரனா என்ன, அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். எனக்கு அம்மாவே இல்லை, தண்ணி வச்சிருக்கிறியா, தண்ணி குடிக்காமல் இருப்பியா, அப்போ தண்ணி ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஏன் வீட்டுக்கு வந்தோன்னே என்ன சொல்லுவாங்க, வந்தோன்னே தண்ணி மருந்து கொடுங்க, யாராக இருந்தாலும் சரி வந்தோன்னே தண்ணி மருந்து கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் பார்ப்பாங்க தண்ணி நிற சொம்பா இருக்கா குறை சொம்பா இருக்கா. இன்னும் கிராம சைட்லாம் பார்ப்பாங்க, அவன் போனேன் அரை சொம்பு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான், அதெல்லாம் வரும். ஏன்னா அரை சொம்பு கொடுத்தா வேண்டாம் வெறுப்பா கொடுக்குறேன்னு அர்த்தம். சரிங்களா. முழு சொம்பு தண்ணி கொடுத்தா வேணும், நீங்கள் மறுபடியும் வரணுங்கிற ஒரு எண்ணத்தோட கொடுக்குறங்கன்னு அர்த்தம். அப்போதான் நம்ம மனசு அதே மாதிரி பூரணமாக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா. அவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன ஈவெண்ட்லேயும் மூமெண்ட்லேயும் இருக்குது. அப்போ தண்ணி அதிகமாக எடுத்துக்கலாம், தண்ணி தானம் கொடுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வில் பவர், மன தைரியம் அதிகரிக்கும். அந்த மன சஞ்சலம், மன சம்பந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி மென்டலி டிஸார்டர் இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாமே டெய்லியும் பௌர்ணமி அன்னைக்கு கொண்டுட்டு போய் கொஞ்ச நேரம் நிலா வெளிச்சத்தில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னாவே அந்த மனம் சம்பந்தமாக நிறைய சேஞ்சஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இப்போ இருக்கிறதுக்கும் அதுக்கு பின்னாடியும். ஏன்னா இப்போ நிறையா பேரண்ட்ஸ் நிறையா குழந்தைங்க பண்ணலாம். முதல்ல காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அபார்ஷனுக்கு வெரி ரேராக இருந்துச்சு. சரிங்களா. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா
3 மாதம் ஸ்கேன் பண்ணுங்க, 5 மாதம் ஸ்கேன் பண்ணுங்க, வளர்ச்சி கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அபார்ஷன் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? இது மாதிரி நிறைய இப்போ நம்ம வந்து கேட்குறோம். அதுக்கு எல்லாமே வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கன்ஃபார்ம் டேட் ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் வந்து அந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தாங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த குழந்தைகள் மன ஆரோக்கியத்தோட வந்துட்டு டெலிவர் ஆகும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ சூரியன் சந்திரனை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து செவ்வாய்னா என்ன சகோதரம்? நான் ரிப்பீட்டடாக நான் சொல்கிறது தான், என் கிளாஸில் எல்லாம் சொல்லிப்பேன். அரைச்சமா அந்த 10 பாயிண்ட் மட்டும் ரிப்பீட்டடாக சொல்லாது, ஆயிரக்கணக்கான காரகத்துவம் இருக்குது, அதில் இருந்து எடுங்க. சரிங்களா? அது என்ன செவ்வாய்னாவே ஆள் என்னன்னு சொல்லுவோம்? சகோதரம். சரி, சகோதரன் நல்லா இருக்கணும். அதுக்கடுத்து வந்து தைரியமாக இருக்கணும். எதையும் வந்துட்டு நான் போராடணும், எனக்கு போராடக்கூடிய தைரியம் வேணும் அப்படின்னம்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். சரிங்களா? என் தம்பி என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவானா அப்படின்னா எனக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். சரிங்களா? அப்போது யாருக்கு என் கூட பிறந்தவங்க, என் ரத்த சொந்தம் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கள என்ன பண்ணணும்? செவ்வாய்க்கான காரகத்துவத்தை நல்லா பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? அதை ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ செவ்வாய்க்கான காரகத்துவம் என்ன? டே டு டே லைஃப்பில் செவ்வாய்க்கான என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம்? பருப்பு சாதம் செய்யலாம். வெரி குட். ஏன்னா செவ்வாய்னா என்ன? துவரம் பருப்பா, கடலை பருப்பா? துவரம் பருப்பு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? துவரம் பருப்பை வந்துட்டு சமைச்சு சாப்பிட்லாம். அதுக்காக தம்பி வந்தால் டெய்லி துவரம் பருப்பு சாம்பாராக வச்சு ஊற்றினா வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான். அக்கா வீட்டுக்கு போனால் சாம்பாராக வைக்கிறான், கொள்றான்னு வரமாட்டாங்க. சரிங்களா? அப்போது அதை பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பருப்பை வந்து தானமாக பண்ணலாம். அண்ட் தென் வந்து இப்போ செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் தம்பிக்கே பண்ணணும்னு இல்லை, உங்கள் தம்பி வயசு ரத்த சொந்தங்கள் இருக்கிறாங்க, அந்த உறவுகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். சரிங்களா? உறவுங்கிறது வந்து நம்ம மனசு தான் காரணம். சரிங்களா? இங்கே அண்ணா தம்பி அண்ணாத்தையும் நம்ம நினைக்கிறோன்னா அது என் மனசு தான் காரணம். அப்போ நாம் அவங்கள உறவாக நினச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். சரிங்களா? உங்கள் கையால் சாப்பாடு செஞ்சு போடலாம். அதை செய்ய தெரியாமல் டெஸ்ட் மோனியெல்லாம் அவங்கள வச்சு பண்ணிடாதீங்க. சரிங்களா? அந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்துட்டு வெரி குட்மா, ரத்த தானம் பண்ணலாம். இல்லை ரத்த தானமே என்னால் பண்ண முடியாது, நானே சிக்காக இருக்கேன் அப்படின்னா ரத்த தானம் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லைன்னா பிளட் கேம்ப் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு உங்களால் எவ்வளோ சர்வீஸ் பண்ண முடியுமோ அந்த சர்வீஸ் பண்ணலாம். சரிங்களா? அந்த விஷயங்கள் பண்ணலாம். அதுக்கடுத்தது புதன். ஓகேங்களா? புதன்னா யாரு? புள்ள. அதுக்கு அடுத்தது தாய் மாமா உறவே. அப்புறம் நான் நல்லா பேசணும்னா எனக்கு புதன் நல்லா இருக்கணும். சரிங்களா? பேசுறது, என் அறிவு, புத்திசாலித்தனம் அதெல்லாம் இருக்கானா எனக்கு தெரியாது, இருக்குதா இல்லையா எனக்கு. சரிங்களா? அப்போ அது எல்லாமே வேணும் அப்படின்னா புதன் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? இந்த கிரகங்கள் தான், இந்த ரகசியமெல்லாம் எங்கே இருக்குன்னா இந்த கிரகத்துக்குள்ளே தான் பொதிஞ்சிருக்குது. இப்போ ஒரு குழந்தை வந்துட்டு படிப்பில் சுமாராக இருக்கான், இல்லாமல் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னா திட்டவே கூடாது. நீ ரொம்ப அறிவாளியாக இருக்கிறேன்னு திட்டணும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி அறிவு கொஞ்சம் மங்கி இருக்கிற குழந்தைகளுக்கு நம்மளுக்கே நிறைய டைம் அப்படி தான் இருக்கிறோம். சரிங்களா? அப்போது நம்ம வந்து இன்னும் வந்து பேச்சு திறமை நல்லா இருக்கணும். ஒரு குழந்தை வந்து திக்கி பேசுது, அல்ல 3ஆம் பாவகம் வீக்காக இருக்குது, அது மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் எங்கே இருக்குது? இதனுடைய ரகசியமெல்லாம் எங்கே இருக்குன்னா புதனத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? அதை விட்டுட்டு நீ செவ்வாய்க்கிழமை போய் பண்ண, புதன்கிழமை போய் பண்ண, சரியா? குருவை சூரியனை தூக்கம், ஒருத்தரை தூக்கினாலும் வேலையாகாது. ஏன்னா எங்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, அப்போ நீ எங்கிட்ட தான் வந்தாகணும். சரிங்களா? அப்போது புதனை வந்துட்டு நீங்கள் வந்து வலுப்படுத்தணும். அப்போ புதன்னா என்ன? நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ பஞ்சாங்கம் எடுத்துட்டிங்கன்னா பஞ்சாங்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் சமித்துகள், அதே மாதிரி கலர்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகம் அது ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கும். சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு ப்ரெடிக்ஷனுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னாவே போதும். புதுசாக நீங்களாம் எங்கேயும் தேடி இதெல்லாம் பண்ணணுங்கிறதே கிடையாது. இதை மீறி எங்கேயுமே வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? அதனால் நீங்கள் அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ புதன்னா என்ன? பச்சைப்பயிறு. புதனுக்கான கிரகங்கள் இப்போ என்ன சொல்லுவோம்? தானியம் வந்து பச்சைப்பயிறு. அப்போ பச்சைப்பயிறு தானமாக கொடுக்கலாம். பச்சைப்பயிறு இன்டேக் எடுத்துக்க சொல்லுங்கள். இப்போ வீக்காக இருக்குன்னா என்ன பண்ணணும்? இன்டேக் எடுத்துக்கணும். ஏன்னா எனக்கு வீக்காக இருக்கிறேன்னா நான் வந்து நான் எடுத்தால் தான் நான் பவர் ஆவேன். அப்போ இன்டேக் நீங்கள் எடுத்துகிட்டே வரணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமை பெருமாள் வழிபாடெல்லாம் பண்ணுறது பண்ணிக்கோங்க. ஏன்னா மெயின் பெருமாள்னாவே புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணிங்கனாவே நீங்கள் ஜெயிச்சிடலாம். சரிங்களா? அந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. அந்தன் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா புதன் முடிச்சாச்சு. அதுக்கடுத்தது இன்னும் யார் இருக்கா? குரு பகவான் இருக்கிறார். சரிங்க? அப்போ குரு என்ன பண்ணுவார்? நீங்கள் தான் சொல்லணும். பணத்தை தருவார். சரியா? கல்வியை தருவார், ஞானத்தை தருவார். சரிங்களா? அதுக்கடுத்தது அதிர்ஷ்டம் வேணுனாலும் குரு தான் பிடிக்கணும். சரிங்களா? குரு பார்வை கோடி புண்ணியம். அதனால தான் அப்பப்போ அப்படியே ஏதாவது ஒன்றுனா குரு வந்து பார்த்துட்டு போயிடணும். சரிங்களா?
தென் வந்துட்டு குரு அப்படின்னாவே உங்களுக்கு, ஏன்னா இப்போ எல்லாமே பணத்துக்கு ஓடிட்டு இருக்கோம். நான் நிறைய டைம் சொல்கிறேன், சந்திரன் ரெகுலர் பணம், அதே வந்து சுக்கிரன் லட்சம், குருனா கோடி கட்டி பிஸ்கட்டெல்லாம் வந்துட்டு குரு. ஓகேங்களா? அது இல்லை, எது வேணும்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து குருனா நம்மளுக்கு வந்து ஒரு கல்வி ஞானம் ஒரு அறிவு வேணும். அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா குருவை வந்தாலும் இதெல்லாம் பொதிஞ்சிருக்குது. ஓகேங்களா? வேறு இன்னும் நிறைய காரகம் இருக்குது. இப்போ மெயின் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு என்ன வேணுங்கிறத மட்டும்தான் இப்போ சொல்லிட்டு வரேன். அண்ட் தென் குருவை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னா குருக்குள்ளே தான் இருக்குது. அப்போ குருவை போய் பார்த்துட்டு வாங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சரிங்களா? மனசார ஆசீர்வாதம் வாங்குறமே இல்லையாங்க, மனசார அவங்கள வந்து நிந்திக்காமல் இருந்தாவே போதும். சரிங்களா? திட்டாமல் இருந்தாவே போதும். நேரில் கூட பார்த்தா திட்டிக்கலாம், மனசால மட்டும் திட்டக்கூடாது. சரிங்களா? அதனால் எதையும் மனசறிஞ்சு எந்த பாவமும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா குரு, நான் நினைக்கிறது தான், குரு பாவம் ரொம்ப பொல்லாதது பாவத்திலேயேன்னு சொல்லி நான் நினைக்கிறது. அதனால் குரு தோஷம் மட்டும் நம்ம வாங்கக்கூடாது. சொல்லிட்டு என்ன வேணால் செய்யலாம். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா அதுக்கு அடுத்தது இந்த குருக்கான விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம். கொண்டைக்கடலை, அப்புறம் வியாழக்கிழமை குரு வரையில் கொண்டைக்கடலை சாயலாம். சரிங்களா? கொண்டைக்கடலை சாப்பிட்லாம். அந்த இப்போ சொல்லி முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ எப்போவுமே நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதுங்களா, அந்தந்த நாளுக்கான இப்போ கிரகங்கள், இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா அந்தந்த கிரகங்களுக்கான தானியங்கள் இருக்குது. இப்போ திங்கக்கிழமை அப்படின்னா அதுக்கு என்ன தானியம்? சரிங்களா? வெண்பொங்கல் வச்சுருங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்னம்னா இது பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருங்க. புதன்கிழமைனா பச்சை பயிறு குழம்பு வச்சுருங்க. வியாழக்கிழமைனா சுண்டல் குழம்பு வச்சுருங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னம்னா என்ன பண்ணுங்க, மொச்சை போட்டு வச்சுருங்க. இல்லைன்னா நான் சொல்லியிருக்கிற பக்கா ரெமடி பணத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருங்க. சரியா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமைனா கொள்ளு பருப்பு வச்சுருங்க. அவ்வளோதான், நவ கிரகங்களையும் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. எள்ளுருண்டை சாப்பிட்லாம். சரிங்களா? இல்லைன்னா பாவக்காய் நல்லெண்ணெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னம்னாவே உங்களுக்கு நவ கிரகங்களும் ஆக்டிவேட் ஆயிரும். வேறு எங்கேயுமே நீங்கள் போய் தேட வேண்டியதே இல்லை. சரிங்களா? அந்த காலத்தில் பெரியவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஆமாவே இல்லையா? ரொட்டீனாக இந்த டேலாம் இந்த குழம்பு தான் இருக்கும். அப்போல்லாம் எனக்கு காரணமே தெரியாது. சனிக்கிழமைனா கொள்ளு பருப்பு அது கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. இது இப்போ தான் அதுக்கான காரணமே தெரியுது. சரிங்களா? ஆக்சுவலி இன்றைக்கி என்ன வரும், காலையில் கொள்ளு பருப்பு, கொள்ளு ரசம், பாவக்காய் பொரியல், இதுதான் செஞ்சு வச்சுட்டோம். ஏன்னா எனக்கு வேணும், வழி இல்லை. சரிங்களா? அதனால் அந்த விஷயங்கள் இங்கே பண்ணிகிட்டே வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ தான் நம்ம அடுத்தவங்களுக்கு போய் சொல்ல முடியும். சும்மா பார்த்தா படிச்சுனாலும் அடிச்சுடவே கூடாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது குருவை வழிபாடு பண்ணால் குருவை வந்துட்டு மனசளவு நிந்திக்கவே கூடாது. அது குருனா ஜோதிடத்தில் மட்டும் குரு கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லித்தராங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே குரு தான். சரிங்களா? அப்போ அந்த எல்லாத்தையுமே வந்து மனசார வந்துட்டு நன்றி சொல்லணும். திட்டமோ திட்டலையோ நன்றி சொல்லிக்கோங்க. அதேமாதிரி வியாழக்கிழமைக்கு இது மாதிரி இது சுண்டக்கடலை கொண்டைக்கடலை சாப்பிடுங்க. அதை முளை கட்டி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா சுக்கிர பகவான் என்ன, குழந்தை. அதேமாதிரி குழந்தை வேணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாமே வியாழக்கிழமை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபாஸ்டிங் இருந்து அந்த முளைக்கட்டி வச்ச சுண்டலை வந்து வெறும் வயிற்றுல காலையில் சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு சீக்கிரம் அந்த பிராப்தம் கிடைக்கும். அதுக்கடுத்தது சுக்கிர பகவான். சுக்கிரம்னா என்ன? நான் தான் சுக்கிரன். சரிங்களா? நல்ல வசதி வேணும், செல்வம் வேணும், நல்ல வாழ்க்கை வேணும். சரிங்களா? எனக்கு நல்ல பணம் வேணும். சரிங்களா? நான் எல்லா கலையும் நான் கற்றுக்கணும், நான் நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னம்னா எனக்கு சுக்கிரன் வேணும். சரிங்களா? அப்போது இது எங்கே அடங்கியிருக்குது? சுக்கிரன்ட்டு அடங்கியிருக்குது. அப்போ நான் யார்கிட்ட போய் இதெல்லாம் எனக்கு வேணும், நான் அழகாக இருக்கணும், எனக்கு கல்வி வேணும், பணம் வேணும், செல்வம் வேணும், சரிங்களா, எல்லாம் வேணும்னா நான் யாரை போய் பார்க்கணும்? சுக்கிர பகவானை போய் பார்க்கணும். சரிங்களா? அப்போ சுக்கிரன்னா என்ன? ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அந்த மொச்சக்கடலை வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஏன்னா மொச்சை பிடிக்க மாட்டேங்குது இப்போல்லாம், முதல்ல மாதிரி டேஸ்ட் வர மாட்டேங்குது. இருந்தாலும் நல்ல கடையில் வாங்கி சரிங்களா அந்த மொச்சையை வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பழகுங்க. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைகளுக்கு இதெல்லாம் பழக்கிட்டு வரணும். ஓகேங்களா? அதுக்காகத்தான். அண்ணன் வந்து அதேமாதிரி சுக்கிர பகவான் மகாலட்சுமியை வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம். மகாலட்சுமி வந்து வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி வந்து நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு சுக்கிரன் யாருன்னா உங்கள் பொண்டாட்டி தான். வெளியில் போய் கோயிலாக நீங்கள் மகாலட்சுமி பார்த்து கால் விழுந்தீங்கனாலும் ஒரு கிடைக்கிற பலனை விட ஒரே ஒரு டைம் உங்கள் பொண்டாட்டி காலில் விழுந்தீங்கன்னா எல்லா பலனும் உங்களுக்கு கிடைச்சிடும். உண்மைதான். என் வீட்டுக்காரர் வந்து என் காலை பிடிச்சி அமுத்துனாருன்னா கண்டுபிடிச்சிருவேன், ஏன்ப்பா பணம் வேணுமா அப்படின்னு. சரிங்களா? அது குருவை வந்து நீட்டுட்டு விழுந்துருங்க சாஸ்டாங்கம்மா. சரிங்களா? புருஷங்கால பிடிச்சிக்கோங்க, அந்த செவ்வாய் பிடிங்க. சரிங்களா? அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா இந்த இது எனக்கு நிறையா ஃபீட்பேக் சொல்லி வந்திருக்கு. இந்த விஷயங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணோம், மருதாணி வச்சது, அந்த காலில் அமுத்தி விடுறது, அதெல்லாம் நிறையா எனக்கு
பர்சனலி ஃபீட்பேக் நிறைய வந்திருக்கு. சரிங்களா? அந்த இது நீங்கள் பண்ணிட்டு வரலாம். மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு வரலாம். பணம் வரணும், வீட்டில் சந்தோஷம் இருக்கணும், நிம்மதி இருக்கணும். சரிங்களா? சண்டை இருக்கக்கூடாது. அந்த நிமிஷங்கள் எங்கே இருக்கோ அந்த வீட்டில் வந்துட்டு நிச்சயமாக சுக்கிர பகவான் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவா. ஓகேங்களா? அதேமாரி பெண் குழந்தைன்னா குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க, அழகாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அதெல்லாம் பண்ணாவே நம்மளுக்கு வந்துட்டு சுக்கிர பகவான் ஆக்டிவேட் ஆயிடுவார். இதெல்லாம் வேணுன்னா நீங்கள் சுக்கிரனை தான் பிடிக்கணும். உங்களை என்னுடைய ரகசியங்கள்லாம் எங்கே இருக்குன்னா அந்த சுக்கிரன்ட்ட தான் இருக்குது. அதே மாதிரி அத்தை, சுக்கிரன்னா அத்தை. சரிங்களா? அத்தை உறவை வந்துட்டு நல்லா பேணி பாதுகாக்கணும். இந்த காலத்தில் யாருமே அத்தை பார்த்துக்கிறது இல்லை. அது மாமியாராக இருந்தாலும் சரி, அப்பாவோட அக்காவா தங்கச்சி யாராக இருந்தாலும் அத்தை உறவை வந்துட்டு முதல்ல மாதிரி இல்லை. சரிங்களா? நம்ம அப்பாலாம் போய் அக்காவை நான் எங்கள் அத்தையை பார்க்குறேன், எங்கள் அத்தைக்கு நான் செய்கிறேங்கிறதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நம்ம அத்தையாக இருக்கக்கூடிய நமக்கு வந்துட்டு அவ்வளோ இது இல்லை. சரிங்களா? அப்போ அத்தையை வந்துட்டு நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு பண பிரச்சனை இருக்குதுன்னா உங்கள் அத்தையை போய் பார்த்துட்டு வாங்க. அத்தைக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு, பணம் காசு கொடுத்ததே இல்லை, போயிட்டு ஒரு தனியாக இருக்கிறாங்களா, வயசானவங்களாக இருக்காங்களா அப்படின்னா போயிட்டு நல்லா இருக்கீங்களாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அவங்க சாப்பிட்டு போ சாமினாங்கன்னா சாப்பிட்டுவாங்க. இல்லையா அவங்க லெவலை பார்த்துட்டு காஃபி வச்சு கொடுத்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு நான் இருக்கேங்க அத்தை வாங்க அத்தை பார்த்துக்கலாம், எல்லாம் சொல்லுங்க நான் வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த சுக்கிரன் சம்மந்தமான விஷயங்கள் எங்கெங்கே லாக்கேஜ் ஆகிருக்கோ அதெல்லாம் கிளியர் ஆகும். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அந்த வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது சனி பகவான், சனீஸ்வர பகவானா. இப்போ சனீஸ்வர பகவான் தான் என்னது எல்லாத்துக்கும் காரணம். ஆமாவா இல்லையா? எனக்கு தொழில் நல்லா இருக்கணும், என் கை கால உடம்பு நல்லா இருக்கணும், நான் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னம்னா சனி பகவானை தான் பார்க்கணும். 4ஆம் இடத்தை பாருங்கள், 8ஆம் இடத்தை பாருங்கள், 12ஆம் இடத்தை பாருங்கள், இருக்கிற எல்லா கட்டத்தையும் பாருங்கள், வேண்டான்னு சொல்லலை. சனி பகவானை மெயினாக பாருங்கள். ஏன்னா அதை நீ ஒழுக்கமாக இருக்கிறங்கிற அந்த ஒழுக்கத்தினுடைய இதெல்லாம் யார்கிட்ட இருக்குதுன்னா சனிகிட்ட தான் இருக்குது. அப்போ நீங்கள் அவரை தான் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போது அந்த சனி பகவானா யார்? காவல் தெய்வங்கள் தான் மெயின் வந்துட்டு காவல் தெய்வம். மீசை வச்சுட்டு இருக்கிறது எல்லாமே அவர் தான். ஓகேங்களா? அப்போது அவங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது நீங்கள் பண்ணவே என்ன ஆகுனா அதே மாதிரி வந்து கீழ்நிலை வேலை செய்கிறவங்க எல்லாமே சனி பகவான் தான். நாம் ஜூ அப்படின்னு முகம் சுளிக்கிறத சிரிச்சுக்கிட்டு செய்கிறாங்கன்னா அதெல்லாம் சனி பகவானுடைய ஆதிக்கம்னு இருந்தவங்க தான். அப்போ அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, பக்கத்தில் இருக்க காவல் தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த சம்மந்தம் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ வேலை சரியாகணும்னா சனி பகவான் தான், உனக்கு தொழில் நல்லா இருக்கணும்னா சனி பகவான் தான், நீ ஒழுக்கமாக வளரணும் அப்படின்னா உனக்கு சனி பகவான் தான். இது எல்லாத்தையும் நீ வேணும் அப்படின்னம்னா நீங்கள் வந்து பிடிக்க வேண்டியது சனி பகவானை தான். இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்டே வரலாம். ஒரு குழந்தை சின்ன வயசுலேருந்தே ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைய வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே இருக்கிற கருப்பணசாமி கோயிலுக்கு வெள்ளிக்கிழமையான சூடம் வாங்கிட்டு போய் எங்கள் அம்மாய் கூட்டிகிட்டு போய் வாரம் நாங்கள் சூட வச்சு சாமி கும்பிட்டு வரோம். சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளை அப்படி தான் வளர்த்திட்டு வந்தாங்க. ஏன்னா அது நம்மளை அறியாமையே அந்த ஒழுக்கம் வந்துடுது. அந்த டைம் பஞ்சுவாலிட்டி. இப்போ வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சாயந்தரம் டெய்லி சாயந்தரம் 5 to 6 விநாயகர் கோயிலுக்கு போய் விளக்கு போடணும். அது இஸ் கான்ஸ்டன்ட். டெய்லி ஸ்கூல் விட்டு வந்தாலும் பேக் வச்சோன்னா ரெடி ஆனோன்னா 5 to 6 பக்கத்தில் இருக்க குட்டிஸெல்லாம் கூட்டிக்கிட்டு விநாயகர் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு வந்துட்டு இருந்தோம். இதை வந்து என்ன ஆகுனா அந்த ஒழுக்கத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அப்போது இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு வேணால் யாரை பிடிக்கணும்? சனி பகவானை பிடிக்கணும். ஓகேங்களா? இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கு அடுத்தது ராகு பகவான். ராகு இப்போ அண்ணா சொன்ன மாதிரி ஸ்பீடாக போகிறனால அது ராகு தான். என்னென்ன பண்ணுறது அப்படியே வருது. அதே மாதிரி திடீர் மாற்றம், சடனாக ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அது ராகு தான். இப்போ ஈரான் போர் வரும்னு கனவுல கண்டுட்டு இருந்தோமா? ஏன்னா அது முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் நாம் நினச்சோமா, இப்போ நினச்சோமா வரும் அப்படின்னு? சடனாக வந்துச்சா? ஒரு சேஞ்சஸ் நடக்குதா? ஓகேங்களா? நிறைய சேஞ்சஸ் இப்போ நடக்குதா? சிலிண்டரை வந்து விலை அதிகம் நினச்சோமா? புக் பண்ணி 1 வாரம் ஆச்சு வரல, டிமாண்டாக இருக்குது. மீம்ஸ் கூட பண்ணாங்க, அந்த ஓரமாக கிடக்கிற சிலிண்டருக்கு இப்போ டிமாண்ட் வந்துச்சு, நமக்கு வராதான். அது மாதிரி சரிங்களா? இப்போ என்ன விஷயம், இந்த காலத்தில் எந்த நிமிஷம் எது வேணால் மாறலாம். அதெல்லாம் மாறணும்னா அதுக்கு காரகம் யார்? ராகு தான். சரிங்களா? அப்போ உனக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும், நான் ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு அதிலிருந்து எக்ஸ்ட்ரா எனக்கு பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னா பிடிக்க வேண்டியது யாருன்னா ராகு தான். சரிங்களா? அப்புறம் ராகுனா யாரு? தாத்தா பாட்டி. அதுக்கு அடுத்தது கதிரனா. சரிங்களா? ராகுனுடைய அம்சம் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ வயசானவங்க எல்லாமே ராகு தான். அதே மாதிரி வீட்டில் ஆண்கள் இல்லாத பெண்கள், பெண்கள் இல்லாத ஆண்கள், இது எல்லாமே ராகு தான். அவங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாவே போதும். அவங்க மனசு நோகாமல் நம்ம வச்சுருந்தாவே போதும். இது எல்லாமே பண்ணிக்கலாம்.
அதேமாதிரி பத்ரகாளியம்மன், காளியம்மன், ருத்ர தெய்வங்கள் எல்லாமே ராகு தான். மாரியம்மன் இது எல்லாமே ராகு தான். அந்தந்த அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் கிராமத்தில் மாரியம்மன் கோயில் இருக்குதா? மாரியம்மன் கோயில் இல்லாத ஏதாவது ஊர் இருக்குதா? இல்லை. சரிங்களா? கம்பல்சரி எல்லா ஊர்லேயும் மாரியம்மன் கோயில் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் என்னென்னா ராகு, ஏன்னா அது நம்மளை பார்த்துக்குது. வெள்ளிக்கிழமைனா மாரியம்மன் கோயில் போகிறோமா? போகிறது இல்லையா? போகிறோம். சரிங்களா? ஏன்னா சுக்கிரன் ராகு, ஏன்னா அதை தான் சேஞ்சஸ் கொடுக்கும். அதனால் ராகு இந்த மாதிரி காவல் தெய்வங்களோட இந்த பெண் தெய்வங்கள் எல்லாமே ராகு தான். அதுக்கடுத்து கேது. கேதுக்கு காரகம் சொல்லுங்கள். கேதுக்கான காரகத்துவம் சொல்லுங்கள். ஆமாங்க மாஸ்டர். அம்மா வழி பாட்டி, ஆன்மீகம். சரிங்களா? இப்போ லவ் ரொம்ப டார்ச்சராக இருக்குது. சரிங்களா? நான் நினைக்கிறேன் விட்டு தொலைஞ்சுன்னா போதும்னு நினைக்கிறேன், ஏன்னா விட மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா கேது அப்படிங்க விட்டுரும். ஒரு விடுதலை வேணும், ஒரு பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், ஒரு பழக்கத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னம்னா அது வந்து கேது தான். கேது மனசு வச்சா தான் அது விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போது உங்களுக்கான பிராப்தம் எங்கே இருக்குதுன்னா அந்த கேதில் இருக்குது. கேதுனா அம்மா சொன்ன மாதிரி அந்த பாட்டிகள், ஓகேங்களா, அதே மாதிரி வயசானவங்க, கொள்ளு, இதெல்லாம் வந்து கேது தான். சரிங்களா? அப்போ நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு தானம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் வந்து இன்டேக்காக எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா கிரகத்தினுடைய காரகத்துவமும் ஆக்டிவேட் ஆயிரும். பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். அண்ட் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? இதுதான், வேறு எங்கேயுமே இல்லை. ரகசியமெல்லாம் எங்கே இருக்குது? உங்கள் வாழ்க்கையை மாற்றும் கிரகங்களுடைய ரகசியமெல்லாம் எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. ஆக்டிவேட் பண்ணுறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. சரிங்களா? கிரகம் வழி நடத்தும். அதை நடத்துகிறத இறுக்கி பிடிச்சி கொண்டு போகிறது நம்ம பிராப்தம் நம்ம கையில் தான் இருக்குது. சரிங்களா? ஒரு பிராப்தம் நம்மளுக்கு வேணும்னா அதை நோக்கி ஓட வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஓடுவோம், வெற்றியை பெறுவோம் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பேர் வந்து டாக்டர் ஐஸ்வர்யா மஞ்சுளா தேவிங்க, ஈரோடு. என் நம்பர் 8072841651 8072841651. தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு காரகத்துவத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபரிவிதமான பலன்கள் இருக்குது. நம்மளுடைய எண்ணம், செயல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரகத்துவம் தான். எல்லா இடங்கள்லையுமே அந்த காரகத்துவமானது இயங்கிட்டு இருக்கும். அதை தான் அவங்க வந்து 9 கிரகங்களும் எப்படியெல்லாம் நம்மளுடைய உடம்புல வேலை செய்யுது, நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதை எப்படியெல்லாம் இயக்கணும் அப்படின்ற விஷயங்களை அற்புதமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாருமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களை பெற முடியும். நமது ஐஸ்வர்யா மஞ்சுளா தேவி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.